Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கதையை கொண்டு வந்திருக்கேன். என் கணவரோட நண்பர் என் வீட்டுக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு அதை பற்றி தான் இப்போது சொல்ல போறேன். என் பெயர் ரேவதி. நான் சென்னையில வசிக்கிற ஒரு பெண். மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனில தான் வேலை பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து காஃபி குடிச்சு வேலைக்கு ரெடி ஆகிறது ஒரு பழக்கம் மாதிரியே ஆயிடுச்சு. வாழ்க்கை ரொம்ப ஓட்டம் இல்லாம இருந்தாலும் சுமாரா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் பெரியவங்க சொல்லுற மாதிரி பக்குவமா இல்லைன்னாலும் எல்லார்கிட்டயும் சமநிலையா பழகுற குணம் என்கிட்ட இருக்கு. எல்லா ஆண்கள் பெண்கள் பெரியவங்க இப்படி எல்லார்கிட்டயுமே ரிலாக்ஸா பேசிடுவேன். அதனால நிறைய பேரு ரேவதி நம்ம ஊர் பொண்ணு போலன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கும் கோபப்படவே மாட்டேன். யாராவது உதவி கேட்டா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செய்ய துணியுவேன். அதனாலேயே யாரும் என்னை தவறா புரிஞ்சுக்கலைன்னு நினைக்கிறேன். என்னோட பழகுற ஆண்கள் கூட மரியாதையா தான் நடந்துக்குவாங்க. அப்படி பழகுறதுக்கு நான் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. அதே நேரம் யாரையும் வச்சு சந்தேகமும் பண்ணல. அதுதான் என் இயல்பு. என் கணவர் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. வேலை ரொம்ப டைட்டாக இருக்கும். சில நேரம் வீட்லேயே இருக்க முடியாமல் வெளியூரில் போய் வேலை பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி ஒரு தடவை அவருக்கு டெல்லியில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்துச்சு. வரதுக்கு 5 நாள் ஆகும். பார்த்து பத்திரமாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் எப்பவும் மாதிரி சனிக்கிழமைனா மதியானம் வேலை முடிஞ்சு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவேன். வந்ததும் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அந்த நாளும் அப்படிதான் நடந்துச்சு. கொஞ்சம் முடிஞ்சு சூரியன் கொஞ்சம் சாய்ந்ததும் தூக்கத்திலிருந்து எழுந்தேன். நேரம் பார்த்தா 5 மணி ஆகுது. காலிங் பெல் சத்தம் கேட்டு நான் அலர்ட்டா ஆயிட்டேன். அந்த நேரத்தில் யாரா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பயமா இருந்தாலும் நம்ம அபார்ட்மெண்ட்டு செக்யூரிட்டி நல்லவங்க தான். அதனாலேயே தைரியமா இருந்தேன். இந்த நேரத்துல யாரா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம். கதவு திறந்ததும் எதிர்பாராத முகம். மேல் மாடியில் வசிக்கிற என் கணவரோட நண்பர் மூர்த்தி. அவரை பார்த்ததும் நான் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டே இருந்தேன். அவர் உடனே என்னையும் பார்த்து, ஓ ரேவதி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோன்னு சிரிச்ச முகத்தோட கேட்டாரு. நானும் இல்லங்க, பரவாயில்ல, உள்ள வாங்கன்னு சொல்லி சோஃபாவில் உட்கார சொன்னேன். மூர்த்தியை பத்தி சொல்லணும்னா அவர் அப்படி ஒரு நல்ல ஆளு. எப்பவும் ஸ்மார்ட்டா இருப்பாரு. எல்லார் மத்தியில நல்ல மரியாதை உள்ளவர். தமிழும் ஆங்கிலமும் கலந்திருக்கும் அந்த பேச்சோட ஸ்டைலே தனி. எப்போதுமே சிரிப்பு முகத்தோட ஒரு மரியாதையோட தான் பேசுவாரு. அதனால எங்க கணவர் இல்லாத நேரத்திலும் அவர் மேல் நம்பிக்கையோட தான் நான் இருந்தேன். அவர் உட்கார்ந்ததும் என்னோட முகத்தை பார்த்து, நீங்க தூங்கிட்டு எழுந்த மாதிரி தோணுதுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டாரு. அந்த வார்த்தையிலேயே ஒரு கேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. நானும் கொஞ்சம் ஆமாங்க, மதியம் வந்த உடனே தூங்கிட்டேன்னு சொன்னேன். உங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு புத்தகம் வாங்கி இருந்தாரு வாசிக்கிறதுக்காக, அதை வாங்கிட்டு போகலாம்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு வேலை விஷயமா டெல்லிக்கு போயிருக்காரு. சரி, இங்க உட்காந்துருங்க, நான் போய் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அந்த புத்தகங்களை தேட ஆரம்பிச்சேன். மேசை பார்த்தேன், அலமாரி திறந்தேன். ஆனா எங்க பார்த்தாலும் அந்த புத்தகம் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் மூர்த்தி நிதானமா அவ்வளவு அமைதியா அங்க இருந்தாரு. நான் சொன்னேன், அவர் 5 நாட்களில் வந்துருவாரு, வந்த உடனே அதை திரும்ப தந்துடுறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் அவர் எழுந்து நின்னாரு. சரிங்க, பரவாயில்ல, நான் அவர் வந்தவுடன் சொல்லி விடுறேன்னு சொல்லி கிளம்பினார். ஆனா என்னவோ ஒரு திடீர் எண்ணம், இவ்வளவு தூரம் வந்துட்டாரு, வெறுமனே போயிடலாமான்னு தோணுச்சு. அதனாலே நான் கேட்டேன், சரி ஒரு காஃபி சாப்பிட்டு போங்களேன். அவர் கொஞ்சம் தயங்கினாலும் பரவாயில்ல, நானும் ஒரு காஃபிக்கு ரெடின்னு சொல்லிட்டு மீண்டும் சோஃபாவில் உட்கார்ந்தாரு. நான் கிச்சன்ல போயிட்டு காஃபி போடுற நேரம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சும்மா இப்படியே இருக்கக்கூடாது. போயிட்டு லைட்டா ப்ரஷ் ஆகிட்டு லைட்டா பவுடர் போட்டுக்கிட்டேன். அப்படியே காஃபி எடுத்துக்கிட்டு வந்தேன். காஃபி எடுத்துக்கிட்டு வரும்போது தான் இது நடந்துச்சு. எனக்கு தெரியாம என்னோட சாரி தோளிலிருந்து லேசா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துச்சு. அந்த சந்தர்ப்பம் நான் எதுவும் எதிர்பார்க்கல. மூர்த்தி உடனே முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டாரு. நான் உடனே சாரியை சரி செய்துக்கிட்டேன். பெருசா எதுவும் நடக்கலைன்னா கூட என் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. அது வேற மாதிரி எந்த ரகசியமோ தவறோ இல்லை. ஆனாலும் அவ்வளவு நெருக்கமா இருக்காத ஒரு ஆணோட முன்னாடி இப்படி நடந்தது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆனா அவர் முகத்துல மரியாதை குறையவே இல்லை. அதனால கொஞ்சம் நிம்மதியோட மன்னிச்சிடுங்க, நீங்க காஃபி குடிங்கன்னு சொன்னேன். அந்த நேரம் ஒரு விதமான அமைதியா இருந்துச்சு. எதுவும் சொல்லாம இருக்கிற இடத்துல கூட நிம்மதியா இருந்தது. நான் அவர்கிட்ட, உங்க மனைவி எங்க இல்லையான்னு கேட்டேன். அவர் சிரிச்ச முகத்தோட,
எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொன்னாரு. அந்த பதிலில் நான் என்ன சொல்றது என்றே தெரியாம இருந்தேன். ஆனா அந்த சூழ்நிலை தூரம் போகாமல் அவர் சின்ன சிரிப்போட, இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு இங்க பக்கத்துல ஒரு பார்ட்டி இருக்கு, அப்பார்ட்மெண்ட் மக்கள் சேர்ந்து வைத்திருக்காங்க, நீங்க வரலையான்னு கேட்டாரு. அதுக்குள் நான் நினைச்சேன், வீட்ல தனியா இருக்கிறதால கொஞ்சம் சலிப்பா இருந்துச்சு, அதனால சரி வரேன்னு சொல்லிட்டேன். அவர் கூட கார்ல போயிடலாம், என்கிட்ட கார் இருக்குன்னு சொன்னதும் சரி கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னேன். நேரம் 6:30 ஆகிட்டுச்சு. நானும் ஒரு அழகான சிவப்பு நிறச்சாரி கட்டிக்கிட்டு பார்ட்டி கேட்டுற மாதிரி ரெடியாக நின்னேன். அவர் காலிங் பெல் அடிச்சதும் கதவை திறந்தேன். என்னை பார்த்து மூர்த்தி கொஞ்சம் அதிர்ச்சியான மாதிரி சிரிச்ச முகத்தோட, நீங்க பார்க்கறதுக்கு உண்மையாவே தேவதை மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாரு. நான் சிரிச்சேன். ரொம்ப நன்றிங்க, என்னோட கணவர் கூட இப்படி என்ன சொன்னது இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். அவரோட காருக்குள்ள ஏறினதும் ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. நல்ல வாசனை, மெதுவான பாடல், எல்லாமே ஒரு அமைதியை தரக்கூடியதா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. லைட்ஸ், சின்ன டெக்கரேஷன்ஸ், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நாங்கள் உள்ள போனதும் முதல்ல கொஞ்சம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அங்க இருந்த எல்லாருமே கணவன் மனைவி அப்படின்னு. ஆனா மூர்த்தி, இவங்க தான் ரேவதி, என் நண்பரோட மனைவின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாரு. நான் அந்த சொல்லுக்கு அசந்துடேன். அவர் அதெல்லாம் சினிமால மாதிரி ஓரமா பேசுற மாதிரி இல்ல, நிமிர்ந்த முகத்தோட மரியாதையா சொன்னாரு. உண்மையா சொல்லணும்னா அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஏதோ ஒரு விசித்திரமான நிம்மதி. அந்த கூட்டத்துல எல்லா ஆண்களும் தங்களோட மனைவியோட வந்திருந்தாங்க. ஒரே மாதிரி பேச்சு, சிரிப்பு, கிண்டல், ஆனா அதுல ஒரு அன்பு பிணைப்பு இருந்துச்சு. நான் அந்த இடத்துல ஒரு பக்கமா நின்னுகிட்டு இருந்தேன். மூர்த்தி என் பக்கம் வந்து, உங்க கைய கொடுங்க, நம்ம என்ன வேடிக்கை பார்க்கவா வந்திருக்கோம், வாங்க செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரே சொல், அந்த சிரிப்பு எனக்கு ஒரு நிமிஷம் எனது தனிமையை மறக்க வைத்தது. நான் அந்த நிற்கிறது மட்டும் இல்லாம நம்மூர் பண்டிகை மாதிரி கலந்து மகிழ்ந்தேன். சாப்பாட்டுக்கு நேரமானதும் நாங்க 2 பேரும் லைன்ல நிக்கிறோம். அவர் என்ன கேட்கிறாரு தெரியுமா? நீங்க வெஜ் தானே? ஓகே, நான் கூட வெஜ் தான். அதுவும் ஒரு வித்தியாசமான சந்தோஷம். நாங்க 2 பேரும் ரொம்ப இயல்பா பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நேரம் 9:30 ஆயிருச்சு. ஆனா அந்த நேரமெல்லாம் நமக்குள்ள கடந்து போனது மறக்க முடியாத தருணமா இருந்துச்சு. அப்புறம் நாங்க அப்பார்ட்மெண்ட் திரும்ப வந்ததும் நான் சாவி எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சேன். பார்த்தா எங்கேயோ தொலைச்சிட்டோமேன்னு தோணுச்சு. அந்த நேரம் 2 பேரும் வெளியில நின்னுகிட்டு இருந்தோம். சாவி இல்லாம என்ன பண்றதுங்கிற குழப்பம். போயிருந்த அந்த பார்ட்டிலேயே சாவியை விட்டுட்டோமோன்னு ஒரு சந்தேகம். அந்த நொடி நான் கவலைப்படுறதை விட அவர் என்னை பாதுகாக்கிற மாதிரி அப்படி இருந்த பரவாயில்லை, மொட்டை மாடியில இருக்கலாம், பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னதும் நான் மௌனமா தலை அசைஞ்சேன். மொட்டை மாடிக்கு மேல போனதும் குளிர்ந்த காற்று வீசுது. அந்த நேரத்துக்கு சென்னை கோடைக்கால மாதிரி குளிர்ந்துருச்சு. ராத்திரி நேரமா இருந்தாலும் மேல வந்து நிக்கிறது தான் நல்லா இருந்துச்சு. இருவரும் மெதுவா நடந்தோம். பேசாமே சில நிமிஷம் மௌனமா இருந்தோம். ராத்திரி சென்னை சத்தமில்லாம இருக்கிறதே சூப்பரா இருக்குன்னு மூர்த்தி சொன்னாரு. நானும் சிரிச்சேன். அதான் நம்ம இடம் ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றேன். ஆனா இப்படி யாருமே இல்லாம இருக்கிறதே ஒரு விதமான அமைதி. நான் ஒரு மூலையில போய் அமைதியா உட்கார்ந்தேன். அவர் கூட ஜஸ்ட் என்கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. அந்த நேரத்துல என் மனசுக்குள்ள சின்ன ஒரு கலவரம். நாம 2 பேரும் இப்படி ராத்திரி மேல மாடியில உட்கார்ந்து பேசுறது சரியா இல்லையா? ஆனா அந்த எண்ணம் வெளியே சொல்லாம நிசப்தமா இருந்தேன். அவர் சொன்னாரு, உங்களை பார்த்தாலே எப்பவுமே பாசமா தான் தோணும். அதுவும் நீங்க எப்பொழுதும் எல்லாரோடமும் எளிமையா பழகுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சின்ன சிரிப்போட, அது என் பாட்டி கிட்ட வந்த குணம். யாரையும் வேற ஒரு நபரா என்னால பார்க்க முடியாது. அவரோ, நீங்க என் வாழ்க்கையில முதல்ல வர்ற பொண்ணு. உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, சுதந்திரமா மனசு விட்டு பேசணும்னு தோணுதுன்னு சொன்னாரு. அந்த நிமிஷத்துல தான் நான் நொடிக்கு நொடிக்கு என்னடா நடக்குது என்பதையே புரிஞ்சிக்க முடியாம போச்சு. அவரோட பார்வை என்ன மேல விழுந்தப்போ அதுல ஒரு அன்பு கலந்து ஒரு வினோத அமைதி இருந்தது. நான் ஏதோ ஒரு கனவு உலகத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்துல தான் எனக்கு சாவி பையில இருந்தது ஞாபகம் வந்துச்சு. நான் சின்ன சிரிப்போட சொன்னேன், நாம இவ்வளவு சீரியஸா பேசிட்டே இருக்கோம், ஆனா சாவி என்கிட்டயே இருக்கு. அவரும் சிரிச்சுக்கிட்டே நல்லதா போச்சு அப்படின்னு சொன்னாரு. அந்த நாள் காலையில எல்லா வேலையும் முடிச்சு சின்ன தூக்கம் வருது போல இருந்தது.
சரின்னு நான் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே காலிங் பெல் சத்தம். போய் கதவு திறந்தேன். முதல்ல தெரியல, ஆனா சின்ன ஷாக். என் கணவர் கதவுக்கு முன்னாடி நிக்கிறது. நான் என்ன பண்றதுனே தெரியல. அப்பாடா, இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சிரிச்சு, மீட்டிங் ஒரு வாரம் தள்ளி போச்சு, அதான் வந்துட்டேன்னு சொன்னாரு. அவர் இன்னும் உள்ள வரல. அதுக்குள்ளதான் வீட்டுக்குள்ள இருந்து மூர்த்தி வெளியே வந்தார். அவரை பார்த்ததும் என் கணவர் கண்ணில் ஒரு அதிர்ச்சி. நான் கூட நிறைய பயந்துட்டேன். அதுக்கப்புறம் நேத்து நடந்ததெல்லாம், சாவி தொலைஞ்சது, மேல் மாடியில் தங்கினது, கொஞ்சம் காஃபி, கொஞ்சம் கலவரம், ஆனா எந்த தவறும் இல்லைன்னு அவருக்கு தெளிவா சொல்லிக்கிட்டேன். நான் நினைச்சேன் இவர் இப்படி ஏத்துக்க மாட்டாரு, ஒரு சந்தேகம் வைக்க போறாரு. ஆனா அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? சரி, அவ்வளோதானே, பரவாயில்ல, விடு. நான் ஒரு நிமிஷம் எழுந்து நின்ன மாதிரி ஆனேன். அவர் சந்தேகிக்கல, நம்புறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னதுல தெரிஞ்சிச்சு, அவர் பக்கத்தூர்ல ஒரு பஜனை நிகழ்ச்சிக்கு போயிருந்தாராம். 3 நாள் பஜனைக்குள்ள இருந்தாராம், நெஞ்சு அமைதி தேட. இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சி, அதே நேரம் மனசுக்கு ஒரு அமைதி. நான் சாப்பாடு போட்டேன். மூர்த்தியும் உட்கார்ந்தார். மூவரும் சாப்பிட்டோம். அந்த நேரம் நம்பிக்கையோட கூடிய அமைதி. அதுதான் வாழ்க்கையோட உண்மை சுகம். அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.